Hello children, today we are going to see 4th standard English Unit 2 Preposition. Let us know. Look at the picture and find the dog. அதாவது இந்த பிக்சரை பார்த்து இங்கே டாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, இன் ஆன் அண்டர்லாம் பயன்படுத்துறது. ஸோ அதே போல் தான் இது முன்னிடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷனுங்கிறது வார்த்தைகளுக்கு இடையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள். ஓகேவா? அதுதான் இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாக் எங்கே இருக்குது? அந்த டாகோட ஹவுஸுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னால். முன்னால் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். செகண்ட் பிக்சரில் பாருங்கள், அந்த டாக் ஹவுஸுக்கு பின்னாடி இருக்குது. டாக் வந்து ஹவுஸோட பின்பகுதியில் இருக்குது. ஸோ பிஹைண்ட். ஓகேவா? தேர்ட் பிக்சர் பாருங்கள், ரெண்டு ஹவுஸ் இருக்குது. அந்த 2 ஹவுஸுக்கு இடையில டாக் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பிட்வீன், இடையே. ஓகேவா? ஸோ அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், பிஹைண்ட்னா பின்னால், பிட்வீன்னா இடையே. ஸோ இந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படி தான் கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். த டாக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், த டாக் இஸ் பிஹைண்ட் த ஹவுஸ், த டாக் இஸ் பிட்வீன் த ஹவுசஸ். ஓகேவா? The words in front of, behind and between tell us where the dog is. அதாவது இந்த வார்த்தைகள் எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த பொருள் அது எங்கே இருக்குது, அதாவது அதோட பொசிஷனை குறிக்குது. ஓகேவா? such words are called preposition. இது தான் நம்ம preposition of place அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? tick the correct place of the apple. இங்கே பாருங்கள், 3 பிக்சர்ஸ் இருக்குது. இங்கே அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் எங்கே இருக்குது அதோட பொசிஷனை நம்ம இப்போது சொல்ல போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஆப்பிள் இருக்குது ஃபஸ்ட் பிக்சரில். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பிஹைண்டு கொடுத்துருக்காங்க, பிட்வீன் கொடுத்துருக்காங்க. எது ரைட் ஒன்? பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? பிஹைண்ட் இல்லையா? ஸோ பிஹைண்டு டிக் போட்டுக்கோங்க. இந்த ஆப்பிள் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ அப்போது நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப்க்கு டிக் போட்டுக்கலாம் செகண்ட் பிக்சரில். தேர்ட் பிக்சரில் பாருங்கள், 2 பாக்ஸுக்கு இடையில அதுக்கு என்ன பயன்படுத்தணும்? பிட்வீனுக்கு டிக் போட்டுக்கோங்க. ரைட் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். அதை பாருங்கள், த டால் இஸ் டேஷ் த பாக்ஸ். இந்த பாக்ஸில் த டால் வந்து எங்கே இருக்குது? பாக்ஸுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா? அப்போ அதை வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். த டால் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டால் இஸ் டேஷ் த பாக்ஸஸ். 2 பாக்ஸஸ்க்கு இடையில இருக்குது. ஸோ அப்போ இடையில அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பிட்வீன் இல்லையா? ஸோ நம்ம பிட்வீன் எழுதிக்கலாம். த டால் இஸ் பிட்வீன் த பாக்ஸஸ். தேர்ட் பிக்சர் பாருங்கள், த டால் இஸ் டேஷ் த பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பிஹைண்டுன்னு இதில் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், இமேஜின் யோர் செல்ஃப் ஆஸ் த ரேபிட் அண்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட் டியர் வேர் யூ ஆர். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், உங்களை வந்து ரேபிட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க, முயலாக பண்ணிக்கிட்டு டெல் யுவர் ஃப்ரெண்ட் டியர் வேர் யூ ஆர். அதாவது இங்கே ஃப்ரெண்டு யாருன்னா டியர் தான். அந்த டியர் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு முயல் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ஐ ஆம் டேஷ் த ராக். அதாவது இங்கே வந்து ராக் எங்கே இருக்குது பாருங்கள் பிக்சரில். இதோ ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? அந்த ராக்குக்கு முன்னாடி இருக்குது யார்? முயல். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? என்ன சொல்கிற மாதிரிக்கு எழுதணும்? ஐ ஆம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ராக். ஓகேவா? அப்போ இன் ஃப்ரண்ட் போட்டுக்கலாமா? இந்த ரேபிட் என்ன சொல்லுது? முயலை, அந்த டியரை பார்த்து, மானை பார்த்து என்ன சொல்லுது? நான் வந்து பாறைக்கு முன்னாடி இருக்கேன், என்ன கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஐ ஆம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ராக். செகண்ட் பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் ட்ரீக்கு பின்னாடி இருக்கிற போல் இருக்குது இல்லையா முயல் வந்து. இப்போ இந்த மான் வந்து தேடிக்கிட்டு முன்னாடி வந்துருச்சு ராக்குக்கிட்ட. இப்போ பாருங்கள், முயல் பின்னாடி போய் ஒளிஞ்சிச்சு. இப்போ கேட்குது. இப்போ என்ன சொல்லுது பாருங்கள், ஐ ஆம் டேஷ் த ட்ரீ. ட்ரீக்கு பின்னாடி. ஸோ அப்போ பின்னாடிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிஹைண்ட் இல்லையா? ஸோ ஐ ஆம் பிஹைண்ட் த ட்ரீ. இப்போ பாருங்கள், அந்த அடுத்த பிக்சர் பாருங்கள், ரேபிட் எங்கே இருக்குது? அங்கே 2 குத்து செடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, புஷஸ். அதுக்கு நடுவில் இருக்குது இல்லையா? இப்போ என்ன சொல்ல பாருங்க, ஐ ஆம் டேஷ் த புஷஸ். நான் எங்கே இருக்கேன்? ஐ ஆம் பிட்வீன் த புஷஸ். நான்
புஷ்ஷஸ்களுக்கு அதாவது குத்துச்செடிகளுக்கு நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் அப்படின்னாலும் முன்னால், ஆஃப்டர்னா பின்னால் அப்படிங்கிற அர்த்தம். பாருங்கள், இங்கே பால்ஸ் இருக்கா, டாய் பால்ஸ் இருக்குது. த எல்லோ டாய் இஸ் பிஃபோர் ப்ளூ டாய். பிக்சரில் பார்த்தீங்களா, க்ரீன் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ, அப்புறம் ரெட், இந்த மாதிரி இருக்குதா. இங்கே என்ன ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, த எல்லோ டாய் இஸ் பிஃபோர் ப்ளூ. ப்ளூ டாய்க்கு முன்னாடி யார் இருக்கா, எல்லோ டாய் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், த ப்ளூ டாய் இஸ் ஆஃப்டர் எல்லோ டாய். எல்லோ டாய்க்கு அடுத்து யார் இருக்கா, ப்ளூ டாய் இருக்குது. Here, before indicates a position of preceding, after indicates a position of following. அதாவது பிஃபோர் எதை இண்டிகேட் பண்ணுது, எதை சொல்லுது அப்படின்னா பொசிஷன், அது முன்னிலையில் இருக்கிற பொசிஷனை, முன்னாடி இருக்கிற பொசிஷனை சொல்லுது. ஓகேவா? ஆஃப்டர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அதை பின்தொடர்ந்து வருகிற பொசிஷனை சொல்லுது. பொசிஷன் ஃபாலோயிங் அதை சொல்லுது. ஓகேவா? fill in the blanks with before or after. இங்கே கொடுக்கப்பட்ட ஃபில்லப்ஸில் பிஃபோர் or ஆஃப்டரான நம்ம போட போகிறோம். ஏ பாருங்க, 5 இஸ் ஆஃப்டர் 4 எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. பி பாருங்க, 1 இஸ் பிஃபோர் 2. 1 எங்கே இருக்குங்க, பிக்சர் தந்திருக்காங்க பாருங்கள். 1 எங்கே இருக்குது, 2க்கு முன்னாடி இல்லையா. ஸோ 1 இஸ் பிஃபோர் 2. இந்த பக்கம் சி பாருங்கள், 3 இஸ் டேஷ் 4. 3 எங்கே இருக்குது, 4க்கு முன்னாடி. ஸோ 3 இஸ் பிஃபோர் 4 எழுதிக்கலாமா. டி பாருங்கள், 6 is dash 5. ஆஃப்டர்னா என்ன சொன்னேன் நான், பின்னால் இல்லையா, அதை தொடர்ந்து வருது. ஸோ 6 5 தொடர்ந்து வருது அப்படிங்கிற அர்த்தத்தில் 6 is after 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ABCDEF வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is dash B. பிக்கு முன்னாடி ஏ இருக்குது இல்லையா. ஸோ A is before B. D is after C. சியை தொடர்ந்து வர்றது தான் யார், டி இல்லையா. ஸோ டி இஸ் ஆஃப்டர் சி. இ இஸ் பிஃபோர் எஃப். எஃப்க்கு முன்னாடி யார் வந்துருவா, இ வந்துடும். ஸோ இ இஸ் பிஃபோர் எஃப். பி இஸ் டேஷ் சி. சிக்கு முன்னாடி யார் வரா, பி இல்லையா. ஸோ பி இஸ் பிஃபோர் சி எழுதிடலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 பேர் நிற்கிறாங்களா இங்கே. ஆதித்யா இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் தேவி. இங்கே யார் யார் முதல்ல நிற்கிறா பார்த்துக்கலாம். பாருங்க, அனேஷ், விஷாலி, ஆதித்யா, தேவி. ஸோ இங்கே ஆதித்யா இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் தேவி. தேவிக்கு முன்னாடி பிஃபோர், தேவிக்கு முன்னாடி யார் இருக்கா, ஆதித்யா. ஸோ பிஃபோர் போட்டுக்கலாம். விஷாலி இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் அனீஷ். விஷாலி யாருக்கு பின்னாடி இருக்கிறா, அனீஷ்க்கு பின்னாடி இல்லையா. ஸோ விஷாலி இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் அனீஷ். வாட்டர்மெலான் இஸ் டேஷ் பைனாப்பிள். இங்கே வாட்டர்மெலான் இஸ் பிஃபோர் பைனாப்பிள். பைனாப்பிளுக்கு முன்னாடி யார் இருக்கா, வாட்டர்மெலான் இருக்குது. ஸோ பிஃபோர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பனானா இஸ் ஆஃப்டர் ஆப்பிள். ஆப்பிளுக்கு பின்னாடி, அதாவது ஆப்பிளுக்கு அடுத்து தொடர்ந்து பின்னாடி யார் இருக்கா, பனானா. ஸோ பனானா இஸ் ஆஃப்டர் ஆப்பிள். ஓகேவா சில்ட்ரன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like, share and subscribe.